முழுக்க முழுக்க என்டிஏ கூட்டணிக்கான அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். விசுவாசமாக இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு கிடைக்கும். கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக உழைக்கக்கூடிய சாமானியர்களுக்கு நான் நிற்கிற இடத்துல நீங்களும் வர முடியும், உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எந்த தலைவன் இந்தியாவில் அதை சொல்லியிருக்காரு சொல்லுங்க? இளைஞர்கள் தவறு செஞ்சா அந்த இளைஞர்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருந்து திருத்தலாம். ஆனா வழிகாட்டியை இருக்கிறவங்களே திருத்த வேண்டிய இடத்துல இருந்தா என்ன பண்ண முடியும்? மேல சபையில முன்ரோல உக்காந்துருக்க வேண்டியவர் இன்னைக்கு போய் ஒரு சின்ன ஹால்ல 50 பேருக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காரு. யார சொல்றீங்க? செங்கோட்டையனை தான் சொல்றேன். அதிமுக மகா சமுத்திரம் தாவேக்க அது சின்ன குட்டை சார். அது வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும். ஆனால் இந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கர உற்சாகமாக பேசியிருக்காரு. இந்த வருஷம் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஸ்பெஷல் தான் சார். ஏன்னா ஒவ்வொரு பொதுக்குழுவும் ஸ்பெஷலு. பட் ஆனால் இந்த பொதுக்குழு ஏன் ஸ்பெஷல்னா, இன்னுமே எலெக்ஷனுக்கு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ 26 எலெக்ஷனுக்கு, இது 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி பொதுக்குழு. அப்போ அந்த பொதுக்குழுவில் வந்து ஒரு முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவை நடக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தான் தீர்மானங்களாக நிறைவேற்றுவோம். பட் இந்த முறை நடந்த தீர்மானத்தில் 1-2 தீர்மானங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்ன்றது முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் வந்து அது ஒரு சூட்சமம் வச்சிருக்கீங்களே. ஆமா, ஒரு யாரையோ யாருக்கோ எதுக்கோ ஒரு சூட்சமம் வச்சிருக்கீங்க ரெண்டாவது தீர்மானத்துல. ஆமா ஆமா, சூட்சமத்தை நீ உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா 1-2 தீர்மானத்தில் என்ன ஸ்பெஷல்னா, முழுக்க முழுக்க நாங்கள் என்டிஏ கூட்டணி அமைஞ்ச பிறகு எல்லாருக்குமே ஒரு பயம் பதட்டம் வந்துருச்சு. அது வெற்றி கூட்டணியாக அமையும், மிகப்பெரிய வெற்றியை பெறும்ன்றதுனால தொடர்ந்து எதிர்கட்சிகளுக்கு துணையாக இருக்கிற துரோகிகள், அதனுடைய துணை அமைப்புகள், அரசியல் விமர்சகர்கள், ஆதரவாளர்கள் தொடர்ந்து வந்து அமித்ஷா இதை பண்ணுறாரு, அமித்ஷா அதை பண்ணுறாரு, இவரை இணைக்க போகிறாரு, அவரை இணைக்க போகிறாரு, இவர் வருவார் அவர் வருவாருன்னு கட்டுக்கதைகளை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று நாங்கள் தீர்மானமே கொண்டு வந்துட்டோம் பொதுக்குழுவில். ஒரே பதில், அதுதான் ரெண்டாவது ஒற்றை வரி. ஆமாம், என்னன்னா முழுக்க முழுக்க என்டிஏ கூட்டணிக்கான அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். சார் தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். இப்போ அதை யாருமே மீற முடியாது. யாரை இணைக்கணும், யாரை சேர்க்கணும், யாருக்கு என்ன சீட்டு, என்ன மாதிரி வியூகங்கள் அமைக்கணும், எல்லா அதிகாரமே முழுமையாக பொதுச் செயலாளருக்கு வந்ததுனால யாரை சேர்க்கணும், யாரை இணைக்கணும். ஆமாம், யாரை நீங்க இந்த தீர்மானம் பர்டிகுலரா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுக்காக இயற்றப்பட்ட தீர்மானமா? கேட்பாங்க அப்படி இல்லை சார், அது எல்லாத்துக்குமான தீர்மானம் தான். அதாவது முழுமையான அதிகாரம்னா ஏற்கனவே யாரை வேணான்னு சொல்லியிருக்காரோ அவங்களுக்கான அவங்களுக்கான தீர்மானம். 3 பேருக்கு யாரெல்லாம் கூட்டணி இணைச்சிருக்காரோ அவங்களுக்கான தீர்மானம். ஒரு கல்ல 2 பாங்க சார். தீர்மானத்துல எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. நீக்கிறதுக்கான அதிகாரமும் வந்துருச்சு, நீக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரமும் வந்துருச்சு, இணைக்க போறவங்களுக்கான அதிகாரமும் வந்துச்சு, இணைச்சவங்களுக்கான அதிகாரமும் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த எதிரிகள், துரோகிகள், இவர்களுடைய அந்த விமர்சனங்கள், வதந்திகளுக்கு இதுக்கெல்லாம் நேற்று முழுக்க முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். ஆனா ஒரு விஷயம், எல்லா ஊடகங்களும் பேசுன ஒரு விஷயம், ஓபிஎஸ்க்கு முன்னாடி அவருடைய மகன் ரவீந்திரநாத்தை வந்து அதிமுகவில் சேர்ப்பதற்கான விஷயங்கள் அந்த பொதுக்குழுவில் நடக்கலாம், பிற்பாடு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நேற்று பேசப்பட்டுச்சு. எல்லா ஊடகங்களும் அதை பற்றி பேசினுச்சு. ஆனால் எல்லா ஊடகங்களுக்கும் செவுட்டில் அடித்த மாதிரி, பொட்டில் அடித்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடைச்சிப்ப அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு பயிர் செழிப்பாக வளருதுங்க, செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. அது விளைச்சலை கொடுக்க போகிற நேரத்தில் களைகள் இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? எங்கேயுமே களையை நீங்கள் தண்ணி கூட எடுக்க தான் ஊற்று வரும். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? பாசி எங்கேயுமே வச்சுருந்தா என்ன பாழாக போயிடும். நீங்கள் வந்து கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, கட்சிக்கு விரோதமாக இருக்கிறவங்க, விசுவாசம் இல்லாதவங்க, தனி மனித சுயநலம் கொண்டவர்களை, முழுக்க சுயநலத்துக்காக, உள்நோக்கத்தோடு, பணத்துக்காக இருக்கிறவங்களை வச்சு அரசியல் பண்ணவே முடியாதுங்க. ஓபிஎஸ் நீங்கள் கலைன்னு சொல்கிறீங்க, அவர் கட்சி விரோத போக்கில் எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி ஈடுபட்டார். ஓபிஎஸோட மகன் இல்லை, அந்த வாதமே வரலையே. அப்படி ஒரு அதுதான் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சார், எந்த ஒரு விவாதங்களே எல்லாமே அதிகாரப்பூர்வமாக நடக்காத விஷயங்கள், செவி வழி செய்தி, உளவுத்துறையினுடைய தகவல்கள், இதை வச்சு தான் அவங்க வந்து பரப்பப்படுற பொய் செய்திகளை வச்சு தான் இங்கே விவாதங்கள் நடக்குது. நாங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் வரோம். இப்போ முழுமையான அதிகாரம் எடப்பாடியார்னா நாளைக்கு யாரை சேர்க்கக்கூடாதுன்னு அவருடைய முடிவாகி போச்சு. ஏற்கனவே நீக்கப்பட்டது இன்னைக்கு ஸ்டாண்டு, இது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கோ என்ன நீக்கப்பட்டது.
நாளைக்கு என்னன்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அதிகாரம் அவர்கிட்ட கொடுத்த பிறகு இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ என்ன, சசிகலா டிடிவியோ ஓபிஎஸோ இல்லை, நாளைக்கு என்னன்றதை அவர் முடிவு பண்ணுவார். அப்போ அந்த முடிவுக்கு ஒபே த ஆர்டர், அவ்வளோதான். எங்கேயுமே சார் ஒரு தலைமைன்னு இருந்தால் தலைமைக்கு ஒபே பண்ணும். ஒபே பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. அந்த 16 தீர்மானத்தையும் கட்சியோட செய்தி தொடர்பாளராக நீங்களும் முன்மொழிஞ்சிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம். நானும் அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவரை முதலமைச்சராக சூழலித்த 16வது தீர்மானத்தில் நான் அதை வந்து முன்மொழிஞ்சிருக்கேன். அவரை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லப்போனால் அது மனசுலேருந்து வர ஒரு அன்பு, அவர் ஆகணும். ஆனால் தான் இந்த கழகத்துக்கு நல்லது, இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள், அவர் நம்பியிருக்க 2,04,00,000 தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது. ஆனால் இது தெரிஞ்ச விஷயம் தானே, எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர். இல்லையே, அது இன்னொரு நாங்கள் ஒரு உறுதிமொழி இருக்கிறோம், அது ஒரு தீர்மானமாக கொண்டு வர்றோம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணுன்றது ஒரு தொண்டர்களுக்கு. ஒரு பொதுக்குழு 3 மெசேஜை கன்வே பண்ணுது சார். ஒன்று என்ன தெரியுமா, நாங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துறது வேறு, ஆனால் பொதுக்குழுன்றது அங்கே வர்ற தொண்டர்களுக்கு மோட்டிவேஷன். ஓகே, அது எங்க சபை வழக்கத்தை விட பயங்கர உற்சாகமா இருந்தாரு. வேற என்ன சார், ஒரு தொண்டர்களுக்கு தலைவனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், என்ன பேசணுன்றத கூட மறந்துடுவோம், நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுட்டு போவோம், புரியுதுங்களா? ஆனால் தலைவரை பார்த்தோம்னா அத்தனையும் மறந்து போயிடும். ஆனால் தலைவர்களுக்கு என்ன சந்தோஷம், தொண்டர்களுடைய கரகோஷம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம். அவங்களும் அதை மெய் சிலிர்த்து அந்த அன்பால் வந்து மறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நேற்று பொதுக்குழுவை பொறுத்தவரை ஒரு அரங்குக்குள்ளே நடக்கிற விஷயம், அங்கே வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக மோட்டிவேஷன் தான் மெயின், தொண்டர்களை உற்சாகப்படுத்தணுன்ற விஷயத்தை செஞ்சுருக்காரு. எங்களுக்கு நிறைய உத்வேகத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே நடந்துச்சு, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியமான மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு, விசுவாசமாக இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு கிடைக்கும், கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக உழைக்கக்கூடிய சாமானியர்களுக்கு நான் நிற்கிற இடத்துல நீங்களும் வர முடியும், உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எந்த தலைவன் இந்தியாவில் அதை சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? இந்த அளவுக்கு பொதுக்குழு நடக்குதுல, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நடக்குது, மிலிட்ரி கேம்ப் மாதிரி நடக்குது. நாங்கள் எப்படி நடத்திருக்கோம் பார்த்தீங்களா? உணர்வுபூர்வமாக உள்ளத்துலேருந்து வர அன்போடு உற்சாகத்தோடு நடந்திருக்கு. அதில் அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு மோட்டிவேஷன், எல்லாருமே பயங்கர விசில் சத்தம், எல்லாருமே சந்தோஷமாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2வது ஸ்பெஷல், இந்த தீர்மானத்தில் வந்து முழுக்க இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மெட்ரோ ட்ரெயின், அந்த எஸ்ஐஆர், தலித் மக்களுக்கான 13வது தீர்மானம் வந்து தலித் மக்களுக்கான தாக்குதல்கள் நிறைய இருக்குன்னு அது வன்மையாக கண்டிக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வந்திருக்கும். ஸோ இது இந்த 4 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கலாம். 1, 2 தீர்மானம், 13, 16 இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு அது ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தயாராகிட்டோம், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போட்டு இப்போ எஸ்ஐஆர் பணிகள் எல்லாமே. இப்போ நேற்று நடந்ததுனால இன்னுமே இப்போ நீங்கள் ஒரு கப் பூஸ்ட் குடித்தா எப்படி இருக்கும் எனர்ஜி, ஏற்கனவே சாப்பிட்டு நல்லா இருக்கிற ஆட்களுக்கு ஒரு கப் பூஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், டபுள் ஆகிடும்ல எனர்ஜி. அப்போ டபுள் ஆகிட்டு தான் எல்லாருமே பாருங்கள், காலையில் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்ய அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற போல் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு வேலை செய்கிறோம். ஓகே, சிறப்பு. அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி அவர்கள் உட்பட ஒட்டுமொத்த பேர் சொன்ன விஷயம், துரோகிகளை பற்றி நிறைய பேசினாங்க. அந்த துரோகிகள் எல்லாரும் குறிப்பிட்டு எல்லாரும் வரவங்க போகிறவங்களாம் அந்த ஒரு படத்தில் வடிவில் வந்து கொட்டி பார்த்துட்டு யார் ஒன்று கொட்டிட்டு போனான்னு செக் பண்ணி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க மைக்கு பிடிச்சி பேசுனவங்களாம் துரோகிகளை பற்றியே பேசுனாங்க. அந்த பர்டிகுலராக சுட்டி காட்டுனது யாரா, அவரையா இவரையா, பெரியவரையா கொஞ்சம் சின்னவரையா? இல்ல அது துரோகின்னா ஒற்றை வரியில பொதுவான வார்த்தை தான், துரோகம் செய்வோம். அதாவது சின்ன சமீபத்துல தப்புல வந்து தப்புன்னு வந்துட்டா சின்ன தப்பு பெரிய தப்பு, தப்பு தான். அதுவும் பெரியவங்க செஞ்சா அது இன்னும் பெரிய தப்பு, மகா தப்பு. ஒரு சின்ன ஒரு இளைஞர்கள் வந்து 25-30 வயசு இளைஞர்கள் தவறு செஞ்சா அந்த இளைஞர்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து திருத்தலாம். ஆனால் வழிகாட்டியாக இருக்கிறவங்களே திருத்த வேண்டிய இடத்துல இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாரும் சொன்னது செங்கோட்டையன் சொன்னாங்களா, ஓபிஎஸ் சொன்னாங்க? எல்லாருக்குமான மெசேஜ் தான் அது. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் எதிரி இருப்பாங்க காலகாலமாக, ஆனால் வந்து இவருக்கு வந்து தொடர்ந்து அவர் முதலமைச்சரான காலத்துலேருந்து கூட இருக்கிறவங்களே தானே கூலி பறிச்சுட்டு இருக்காங்க சார். தொடர்ந்து தொந்தரவு இப்போ எதிர்கட்சி கொடுக்குதா, அது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம், நடைமுறை. அது அவங்க கொடுத்து தான் ஆகணும், அவங்க அரசியல் பண்ணி தான் ஆகணும், அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம், அது வேறு விஷயம். டிடிவி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் 18 எம்எல்ஏக்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் சசிகலா வெளியே வர்றாங்க, அவங்க வந்து விலகிக்கிறேன்றாங்க, இணைகிறேன்றாங்க, நான் மீட்டெடுப்பேன்றாங்க. அது ஓபிஎஸ் தனியாக ஒரு குரூப்பு மீட்பு குழுன்னு அவங்க ஒரு குழு வச்சு தலைமை கழகத்தை அடிச்சு நோக்கி அவங்க ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க.
அது முடிஞ்ச உடனே நான் ஒன்றிணைக்க போகிறேன், 10 நாள் கெடி விதிக்கிறாரு செங்கோட்டைன்னு. அப்போ அவங்களெல்லாம் யாருன்னுவீங்க? நான் தான் சொல்ல ஒபே பண்ணோம், அவ்வளோதான். தலைமையா ஒபே பண்ணு, டூ வாட் ஐ சே, அதுதான் தலைமை. அதை ஒபே பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. நான் ஒபே பண்ண மாட்டேன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணால் தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதை எடுக்கும். அதை அவங்க பேர் இன்னைக்கு பாருங்கள், எவ்வளோ உற்சாகமாக ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அந்த சபையில் உட்கார. மேலே சபையில் முன்ரோவில் உக்காந்துருக்க வேண்டியவர் இன்னைக்கு போய் ஒரு சின்ன ஹாலில் 50 பேருக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காரு. யாரை சொல்கிறீங்க? செங்கோட்டையனை தான் சொல்கிறேன். புரியுதா சார்? எவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான ஒரு இயக்கம். தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. சமீபத்தில் அந்த பாண்டிச்சேரி நடந்த கூட்டத்தில் கூட அவரை கூப்பிட்டு பேச வைக்கல. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் ஒரு 54 வருஷம் இயக்கம், 32 வருஷம் ஆண்ட கட்சியுடைய இதில் முதல் வரிசையில் ஒரு மூத்த தலைவர்னு இருக்கிறது வேற. படிப்படியாக தானே போக முடியும். 5வது ரோ, 4வது ரோ, 3வது ரோ, 2வது ரோ, ஃபர்ஸ்ட் ரோன்னு போக முடியும். அதனால் அந்த போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன இயக்கத்துக்கும் பெரிய இயக்கத்துக்கும் இது ஒரு மகா சமுத்திரம் சார். இது எது? அதிமுக மகா சமுத்திரம். தாவேக்கா அது சின்ன குட்டை சார். அது அந்த குட்டையில் கடைசி ரோவில் தான் இருக்காரா இவர் செங்கோட்டையன் அவர்கள்? நீங்க எந்த இடத்துல இருந்து எங்கேருந்து வர்றீங்க? நீங்க அடுத்த கட்டத்துக்கு இல்லை சார். தாவேக்காவில் செங்கோட்டையனை மதிக்கவே இல்லைங்கிறீங்களா? நான் மதிக்கலைன்றதில்ல சார். நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஸ்டூடியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, இதை விட கீழே போகிறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு கம்பீரமாக ஒரு பெரிய மகா சமுத்திரத்தில் குதிச்சிடுறோம், எல்லாருமே குதிச்சிடுறோம், நான் உட்பட. இது பெரிய மகா சமுத்திரம், மாற்றுக்கருத்து இல்லை. இது எல்லாருக்குமான இயக்கம். குதிச்சிடுறோம், நீச்சல் அடிக்கிறோம், போராடுறோம். யார் யார் கரை தேறி வர்றாங்களோ கரை தேறி வர்றாங்க. அந்த இயக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தீங்க. செங்கோட்டையன் தாவேக்காவில் கரை சேருவாரா? யாரு? ஏக்கம் முதல்ல கரை சேரட்டும் சார். இல்ல ஏக்க கரை சேரும்போது இவங்களாம் கரை சேர. செங்கோட்டையன் சேரும்போது தாவேக்கால ஒரு எம்எல்ஏ சீட்டு உறுதியாயிருச்சு அப்படின்னாங்க. விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ செங்கோட்டையன் ஜெயிச்சிடுவாரு சார். அது அப்ப ஒண்ணு என்ன சொல்றேன், ஒரு எலெக்ஷனுடைய வெற்றி தோல்விகளை வந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்டா இருக்கு ஓட்டு வங்கி, அதுல மாற்று கருத்து கிடையாது. திமுக உடைய இடங்களுக்கு சில ஓட்டு வங்கி, அதிமுகவுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு. ஒன்று, அது ஒரு ஃபேக்டர். 2வது, அந்த நேரத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த ஸ்டேட்டில் இருக்குது, பிரதான இஷ்யூ. இப்போ மின்வெட்டு 2006 2011 மின்வெட்டு பிரதான பிரச்சனை. 8 மணி நேரம் 9 மணி நேரம், ஈழத்தமிழ் பிரச்சனை, 2Gன்னு நிறைய பிரச்சனைகள். இப்போ லாஸ்ட் 21 வந்து நீட்டை வச்சு தான் பரப்புரையே இருந்துச்சு. அனிதாவுடைய மரணம், நீட்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது 2வது. என்ன நடக்குதோ சமகாலத்தில் நடக்கிற எலெக்ஷனும் ஒவ்வொரு ஃபேக்டரை வச்சு தான் பண்ணுது. முதல்ல வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. திமுக ஜெயிக்கிற இடங்கள் அதிமுக ஜெயிக்கிற, அதிமுகவுடைய கோட்டை திமுகவுடைய கோட்டைன்னு இருக்குது. ரொம்ப எக்ஸப்ஷனாக 96 எலெக்ஷன் 97 எலெக்ஷன் எக்ஸப்ஷன் விட்டுடுங்க. அதை தாண்டி 2வது விஷயம், அப்போ அந்த சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ஒரு ஃபேக்டராக இருக்குது. 3வது கூட்டணி. இதையெல்லாம் சேர்ந்தால் வெற்றி தோல்விகள். அடுத்து எந்த சின்னம், 2 சின்னம் தான் எங்கள் மக்களால் அறியப்பட்ட சின்னம். என்னது? உதயசூரியன், ரெட்டலை. இதை தாண்டி நீங்கள் வந்து எது வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி வந்து ஏதாவது ஜெயிச்சிருக்கா? புள்ளி வருங்களோட அப்படி எதுவுமே ஜெயிக்கலையே. அப்போ இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்குது. அப்போ இருக்கிறவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட்டணியோடு இணைஞ்சு பயணிக்கிறாங்க. 100 வருட காங்கிரஸ் திமுகவோடு இருக்குது, 40 வருட விசிக திமுகவோடு இருக்குது, 40 வருட பாமக இங்கே வந்து இருக்குது. ஒன்று இந்த முகாம் இல்லை அந்த முகாம்னு இருக்குது. அதனால் கரை சேருவாங்களான்னா அவங்க யாரோடு இருக்கிறாங்க? அவங்க டைட்டானிக் கப்பலில் இருக்கிறாங்களா, ஒரு சின்ன படகுல இருக்கிறாங்களா, கட்டுமரத்தில் இருக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அது கரை சேருமா. ஏன்னா டைட்டானிக் கப்பலே வந்து பனிப்பாறையில் மோதி போயிடுச்சு. புரியுது நான் சொல்கிறது? டைட்டானிக் கப்பலே பனிப்பாறையில் மோதி போயிடுச்சு. கான்ஃபிடென்ட்டு, நான் பெரிய ஆள், நான் ஓட்டிடுவேன்னு நினச்சாரு கேப்டன் டைட்டானிக் கப்பலுக்கு. அது விஜய் தான் சொல்கிறீங்க சார். நான் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுறேன் சார். அப்படி நினைக்கிறவங்களே உடஞ்சி போச்சு. அதான் சொல்ல 100 வருட பழமையான காங்கிரஸ், 40 வருட பாமக, 40 வருட விசிக, 18 வருட சீமான் மட்டும்தான் தனித்து இருக்காரு. மற்றபடி எல்லாம் அது கூட ஒரு வெற்றியை இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணவங்கன்னு யார் இருக்காங்க தமிழ்நாட்டில்? அப்போ எது ஃபேக்டரு? மெயின் ஃபேக்டரு இருதுருவ அரசியல். அதிமுக திமுக இலை, இரட்டை இலை, உதயசூரியன். அப்போ செங்கோட்டையன் எடுத்த முடிவே தப்பு தான். நீங்கள் விதை போட்டிருக்கீங்கல்ல, விதைக்கு இன்னும் எவ்வளோலாம் செய்யணும். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வெளிச்சம் கிடைக்கணும், உரம் போடணும், களை எடுக்கணும், வளரணும், முளை விடணும், இலை வர. ஒரு கலைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அவர் இனிமேல் என்ன கலை? நான் கலைன்றது பொதுவாக சொல்கிறேன் சார். ஒரு கட்சிக்கு குடைச்சல் வேலை செய்கிறவனை போய் குடைச்சல் கொடுத்துனே அந்த இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்துட்றீங்க, அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள போய் செய்ய விடாமல் நைய நச்சரிச்சிருந்தா வெளில இருக்கிறவங்களோட போரிடுறோமா இல்லை லோக்கலில் இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு வேலையை செய்கிறதுக்கு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும், குடைச்சல் இருக்கக்கூடாது.
அப்போ அதுக்கு என்னவோ தலைமையை அதை முடிவு பண்ணியிருக்கு. அதனால் பெரிய பெரிய அந்த மகா சமுத்திரத்தில் குதிச்சவங்கலாம் கரை தேர முடியாமலாம் மூழ்கி போயிருக்காங்க. அம்மாவை எதிர்த்து, புரட்சி தலைவரை எதிர்த்து. இப்போ எடப்பாடியரும் எதிர்த்து அவங்களே தேஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க? துரோகிகள் விஷயத்தில் நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். உறவாடி கெடுப்பவர்களிடம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சிவி சண்முகம் பேசியிருக்காரு. இது என்ன, யாரை? இல்லை, உறவாடினா நமக்குள்ளே உருவாடிக்கிட்டு யாரை? கூட்டணி கட்சியவா அல்லது யாரை? இல்லை, இது போல் இருந்து போனவங்க தான் நம்மளோட பேசிக்கிட்டு அதிகாரம் இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து அதிகாரத்தை சுவைச்சிட்டு இங்கேருந்து அதை தானே ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு இருந்தார் டிடிவி. அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நம்மளோட அமைச்சராக இருந்து அதிகாரத்தை சுவைச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறவங்கன்னா என்ன, உறவாடி கெடுக்கிறது. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது எப்படின்னா 2 விதம். நேருக்கு நேராக மோதி சண்டை போடுறது அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நட்பாகவே இருக்கிற மாதிரி இவர் நமக்கு எதிரினே நமக்கு தெரியாது, துரோகினே தெரியாது, நம்மளோட இருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிர்முகாமுக்கு பாஸ் பண்ணி நம்மளை கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க. அதை தான் அந்த காலத்திலே பழமொழி பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையோட அந்த போஸ்டர்ஸ் ஒட்டுவாங்களே எல்லா கடைகளையும், அந்த போஸ்டர்ஸில் சிவி சண்முகம் இந்த உறவாடி கெடு அப்படிங்கிறத பாரதிய ஜனதா தான், பிஜேபியை தான் அடிக்கோட்டிட்டு சொல்லியிருக்காரு, பிஜேபியை மறைமுகமாக தாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போஸ்டர் போட்டு. அதுதான் சார் நான் சொன்னேன், கட்டுக்கதைகளும் வதந்திகளும். இந்த என்டிஏ கூட்டணி அமைஞ்ச காலத்துலேருந்து பயம் வந்துருச்சு. யாருக்கு? இங்கே இருக்கிற திமுகவுக்கு. கூடவே பிரவீன் சக்கரவர்த்தி வேற போய் பேசிகிட்டு இருக்காரு விஜயோடு. காங்கிரஸ் தான் இவங்களுக்கு உயிர் கொடுத்துனுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குறதே காங்கிரஸ். மைனாரிட்டிலாம் வந்து அவங்களால தான் இவங்களுக்கு கிடைக்குது. அவங்களோட மொத்த ஓட்டு வங்கி இது வரைக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க வந்ததே கிடையாது திமுக. இப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா கூடவே இவங்களும் போயிடுவாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாமே போயிடும். என்னடா பெரிய தலையே போகுது, நம்ம 5% தலையே போகுது, நம்ம வந்து 3% தலைலாம் போயிடலான்னு அவங்க போயிடுவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க செட்டு அப்படியே கப்பன் சாசர் மாதிரி. அவங்க போனால் எங்கே போவாங்க? விஜயோட பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டு இருக்காரு சார். அங்கே போயிட்டாங்கன்னா இவங்க கதை காலி, அவ்வளோதான். அதனால தான் அவங்களுக்கு அந்த பயம் வந்துட்டு. இது என்டிஏ வந்து வலிமையாயிடுச்சு இல்லை, அவங்க ஓட்டு பர்சன்ட் எங்கள் ஓட்டு பர்சன்ட் சேர்த்து 42% வருது பார்லிமெண்ட்டில். அவங்க வாங்கினது நாங்கள் வாங்கினது சேர்த்து. ஸோ வெற்றிக்கான விஷயம் உறுதி செய்யப்பட்டது. அதனால் இவங்களுக்கு பயம் பதட்டம் எல்லாம் வந்துட்டு உளவுத்துறையை வச்சு அந்த தொண்டர்களுடைய மன உறுதியை குலைக்கணும். அவனை டிஸ்டர்ப் பண்ணி வேறு இடங்களுக்கு போக வைக்கிறது. ஒன்று ஆளுங்கட்சி திமுகவுக்கு போக வைக்கலாமா, இல்லை விஜய்க்கு போக வைக்கலாமா, எங்கேயோ சிதறடிக்கணும். அந்த உறுதியை வந்து சிதறடிக்கணும். இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம்வான். இப்போ ஏறிட்டே இருக்கிறவங்ககிட்ட ஏறிட்டே போவான். டேய் நீ விழுந்துட விடா அப்படின்னா என்ன ஆகும்? ஒருத்தர் ஏற விட்டிங்கன்னா அவன் மன வலிமை தான் சார். சரன்னு ஏறுவான். டே ரொம்ப மேலே போயிட்டாதா, விழுந்துட விடா நீ, அதெல்லாம் நீ ஏறவே முடியாதுன்னா அவனுக்கே ஒரு பயம் வந்துடும். அது மாதிரி தொண்டர்கள்கிட்ட வந்து அந்த மனச்சிதறலை கொண்டு வரணும்னு உளவுத்துறை செய்கிற இது உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல். சிவி சண்முகம் சார் சொன்னது வந்து முழுக்க முழுக்க எங்களோடு இருந்து போனவங்க தான். எங்களுடைய கூட்டணியை உடைக்கிறது. நேற்று கூட ஒரு ஊடகம் என்ன பேர் வைக்கிறாரு, அமித்ஷாவின் வியூகத்துக்கு செக் வைக்கிறாரா எடப்பாடின்னு வைக்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நேற்று தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு அஜெண்டா. இதுக்கு வந்து 17 கோடி 18 கோடி செலவு பண்ணுறாங்க அவங்க. பருள் சாரை பிடிக்கலையா உங்களை திட்டணும்னா 10 கோடி ரூபாய். 10 ஆளை இறக்கு. அவன் வாய்க்கு வந்த பற்றி போன கதை வந்த கதை கிமு கிபி எல்லா கதையும் பேசி நிற்பான். ஆதி அந்தத்தெல்லாம் பேசி முடிச்சு அந்த ஒரு வாரம் அவங்கள பற்றியே பேசி அவன் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அரசியலே வேணான்னு ஓடணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஏற்கனவே நாங்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியாச்சு, எங்களை என்ன பண்ண முடியும்? இப்போ பிஜேபி வச்சு பூச்சாண்டி காட்டுறான். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு விட்ட பூச்சாண்டி காட்ட. இந்த பூச்சாண்டியெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் சார். கலைஞரையே நாங்கள் பார்த்துட்டோம். எப்படியப்பட்ட கலைஞர் அவரையே நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டாலின் அவர்களை எங்களால் பார்க்க முடியாதா? இந்த யுத்தியெல்லாம் இவங்கள விட அதிகமாக ஆண்ட எங்களுக்கே தெரியும். நாங்கள் களத்தை நம்புகிறோம், மக்களை நம்புகிறோம். ஸோ சிவி சண்முகம் சார் எந்த உள்நோக்கத்தோடையும் அதை சொல்லலை. அவர் முழுக்க முழுக்க கூட இருந்து குழி பறிச்சவங்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. சிவி சண்முகம் அவர்கள் பேசுகிற வரைக்குமே நிறைய ஊடகங்கள் சொன்னாங்க சிவி சண்முகம் அதிமுக விட்டே விலகி போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில ஊடகங்கள்லாம் செய்தியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பொன்முடின்னு ஒருத்தர் இருக்கார் வட மாவட்டத்தில். எங்ககிட்ட இருந்து கூட்டின்னு போன லக்ஷ்மணனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஆட்களுக்கு யாருக்குமே உடம்பு வளையாது சார், உடம்பே வளையாது. நீங்கள் பார்க்குறீங்களே, யாராவது இப்போ அதிமுகவில் போனவங்க தானே தமிழ்நாடு முழுக்க பொறுப்பு அமைச்சிருங்க. அவங்க ஆட்கள் யாராவது இருக்காங்களா பார்த்தீங்களா? அப்படியே கோடிக்கணக்கான காரில் அப்படியே சொகுசாக வராங்க, உடம்பு வளையாது, வேர்வை வராது. இங்கே நாங்கள் பயிற்சி கொடுத்து தேர்ந்தெடுத்த அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி தலைவரோட தொண்டர்களை கொண்டு போய் தான் தென் மாவட்டத்தில் ராஜகண்ணப்பன்னு அவர் அனிதா இப்படி போட்டு வச்சுட்டு இங்கே வந்து லக்ஷ்மணன் வட மாவட்டத்துக்கு எங்ககிட்டேருந்து போன லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் வந்து அங்கே முத்துசாமி, அப்புறம் செந்தில் பாலாஜி, மார்கண்டையன், தங்கத்தமிழ்ச்செல்வன், சேகர் பாபு வடச்சென்னைன்னு எங்கள் ஆட்களை போட்டு வேலை செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி கூட கூட்டின்னு வந்துட்டோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் அந்த இயக்கத்தை விட்டு போனாலும் அடையாளம் போயிடும்,
அதுக்கான மரியாதையும் போயிடும். ஒருத்தர் போனவொடனே 1 மணி நேரத்துக்குலாம் அடுத்த ஆள் நாங்கள் போட்டுருவோம். எங்களுக்கு அவங்கள மாதிரி ஆள் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பயங்கரமாக வேலை செய்கிறவங்க சார். இது பாருங்க, ஒரு ஆள் போனால் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் ரெடியாக இருப்பாங்க. ஆர்பி உதயகுமார் சார் எப்போ வந்தார், சி விஜயபாஸ்கர் எப்போ வந்தார், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் சீனியர்ஸ் இருக்கும்போதே ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சீனியர் இருக்கும்போதே ஒரு ஜூனியர் ரெடி ஆகிடுவாங்க. ஒருத்தர் போனால் அடுத்த ஆள் வேலை செய்யறதுக்கு பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்கருங்க இவங்க. ஆர்பி உதயகுமார் சார்லாம் என்ன சின்ன வயசு தான், அவர் வேலை செஞ்சு கடுமையான உழைப்பாளி. அதனால தான் அப்படி இருக்கார். விஜயபாஸ்கரும் கடுமையான உழைப்பாளி. இப்போ இன்றைக்கி இருக்கிறார் மருத்துவத்துறை, அது மாதிரியா இருந்தார். கொரோனா காலத்தில் பம்பரம் மாதிரி வேலை செஞ்சார். அவ்வளோ நல்ல உழைப்பாளிங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாம் அவங்களாம் ஜூனியராக இருந்து வந்தவங்க தான். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எங்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலையும் தேவையில்லை. யாரும் இங்கேயும் போக மாட்டாங்க. சொல்லப்போனால் சிவி சண்முகம் சார் உண்மையான கட்சியுடைய விசுவாசி, லாயலிஸ்ட். அவர் வந்து மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார், ஓப்பனாக பேசக்கூடியவர். ஆனால் கட்சியை முழுமையாக நேசிக்கக்கூடியவர், நேர்மையான ஒரு மனிதர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, லாயலிஸ்ட், கட்சியுடைய உண்மையான விசுவாசி. அவர் எந்த காலத்திலும் அவர் போக மாட்டார். ஓகே. அதிமுக பொதுக்குழுவில் அந்த 16வது தீர்மானத்துக்கு அடிப்படை காரணமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பேசும்பொழுது அமித்ஷா சொல்கிறவங்க தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதாவது பிஜேபி தலைமையில் கூட்டணி, அது அதிமுகவை தான் சொல்ல வர்றாரு. அமித்ஷா சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்காக தான் அந்த 16வது தீர்மானத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறத நிறைவேற்றினீங்களா? ஆமாம், அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிட்டார், என்டிஏ கூட்டணியுடைய தலைமை எடப்பாடியார் தான், கூட்டணி அவர் தான் முடிவு பண்ணுவார், உட்கட்சி விவரங்களை நாங்கள் தலையிட மாட்டோன்னு. அவரும் எந்த உள்நோக்கத்தோடையும் சொன்ன மாதிரி இல்லை. அவர் என்னென்னா, அமித்ஷா சொல்கிறவங்க முதலமைச்சர்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டார், என்டிஏ கூட்டணியுடைய தலைமைன்ற மாதிரி கன்வே பண்ணியிருப்பார். ஆனாலுமே நாங்கள் அவர் முதலமைச்சராக எங்களோட தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் முடிவு பண்ணி அவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு எங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு, அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இப்போ நீ உங்களை முதலமைச்சர் ஆகணும்னா அப்போ நாங்கள் வேலை செய்யணும். அந்த தீர்மானம் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு இன்னும் உத்வேகத்தோடு செய்ய முடியும். இது அண்ணாமலை மட்டும் சொல்லலை, பிஜேபிக்கு அப்போதைக்கு கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் உட்பட சொன்னார், அமித்ஷா சொல்றவங்க தான் இங்க முதலமைச்சராக இருக்க முடியுங்கிற விஷயத்தை அவர் நிறைய சொல்லிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் நடந்துட்டா சார் இருக்கு. அவர் நிறைய தீர்மானமா இல்ல அவர் நிறைய ஜோசியெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், அம்மா கட்சி மீட்டெடுப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு எத்தனையோ சொன்னாரு. எல்லாத்துலேயுமே அவர் தோல்வி முகம்தான் அவருக்கு. அதனால இதுவையும் அது மாதிரி கடந்து போயிடுங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலியாக என்டர்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், காமெடியாக நடிச்சிட்டு போகணும். வேற என்ன பண்ணுவாங்க, ஊடகத்தில் பேசினா தான் லைம் லைட்டுக்கு வர முடியும்னு பேசுகிறவங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது முழுக்க அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுக்குழு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் வந்து ஒரு தொண்டர்களுடைய மனநிலைக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள். எங்களுக்கு கூட ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு, உற்சாகத்தை கொடுத்துருக்கு. 26 மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுக பெறும், சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிப்போம், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும், அதிமுக யாருக்கும் எந்த அதிகார பகிர்வும் கொடுக்க மாட்டோம், சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுனால மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்து இப்போ இருக்கிற விடியா திமுக அரசுகிட்ட இருந்து காப்பாற்றி அதை மீட்டெடுப்பது தான் முதன்மையான இலக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் சார். வாழ்த்துக்கள் மேம், மிக்க நன்றி. நன்றி சார்.